Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி சந்திப்பின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுக கூட்டணியில் இணைந்தது பாமக. பெருவாரியான இடங்களில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும், மேலும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைய இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள். எங்களுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் விரும்பியவாறு இரண்டு கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை வீழ்த்தும் நோக்குடன் அதிமுக கூட்டணி வலிமையடைந்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று கழகம் தனு பரிமாண்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க, மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி 234 இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதற்கு எங்கள் கூட்டணி அதிமுக, கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றும் இணைந்து இரவு பகல் பாராமல் தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிக பெரிய வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொண்டர்கள் எதிர்பார்த்த கூட்டணியில் இணைந்துள்ளது பாமக. அதிமுக உடனான கூட்டணியை உறுதி செய்த பின் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். வலுவான கூட்டணி. மக்கள் விரோத, பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். மக்கள் திமுக அரசு மீது கடும் ஆத்திரத்தில் இருப்பதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பேட்டி. எங்களுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுக ஆட்சி, ஊழல் செய்கின்ற திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சி, அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிமுக தலைமையில் ஆன கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ள நிலையில் இரு கட்சி தொண்டர்களும் இது மக்களுக்கான வெற்றி கூட்டணி என உற்சாகம். கூட்டணி கட்சிகளை சமாதானம் செய்ய முடியாமல் திமுக திண்டாடி வரும் நிலையில் நாளுக்கு நாள் வலிமையுடன் வெற்றியை நோக்கி முன்னேறும் அதிமுக கூட்டணி. (2026) சட்டமன்ற தேர்தலில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி உறுதி. தமிழகத்தில் 100 நாள் நடைபயணம் மேற்கொண்ட போது ஆளும் கட்சி திமுக மீதான மக்களின் கோபம் வெளிப்பட்டதாகவும் விளக்கம். சமீபத்தில் கூட 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்ட பொழுது அங்கே கிராமத்தில் இருந்து நகரத்து வரைக்கும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். கோபம் கூட சொல்லணும்னா ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. தேர்தல் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று
அதிமுக ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் என உழைக்கும் வர்க்கத்தினருக்கு எதிராக ஒரு ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி குற்றச்சாட்டு. சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் எனவும் திட்டவட்டம். அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிமுக தலைமையில் ஆன கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதிமுகவுடனான கூட்டணி அறிவிப்பை தொடர்ந்து வெற்றி கூட்டணியில் பாமக இணைந்திருப்பதாக அக்கட்சியினர் தமிழகம் முழுவதும் கொண்டாட்டம். தோல்வியை நோக்கிச் செல்லும் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளில் தலைவர்களே ஒருவரையொருவர் குறை கூறி மல்லு கட்டி வருவது எதிர்வரும் தேர்தலில் வெல்லப்போவது அதிமுக தான் என்கிற கள நிலவரத்தை மீண்டும் மீண்டும் உறுதி செய்துள்ளது. கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் மண்டலம் வாரியாக சென்று பொதுமக்களின் கருத்துக்களையும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளையும் பெற இன்று முதல் 20ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகளும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினருக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். கோவை மண்டலத்தில் கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினரின் சுற்றுப்பயண தேதி மாற்றம். ஜனவரி 19ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த ஆலோசனை கூட்டத்திற்கான தேதி மாற்றியமைக்கப்பட்டு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியளவில் நடைபெறும் என பொதுச் செயலாளர் அறிவிப்பு. திமுக அமைச்சர் KN நேரு மீதான 1020 கோடி ரூபாய் முறைகேடு புகாரில் வழக்கு பதிய செய்ய காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் வழக்கு. KN நேருவுக்கு எதிராக வழக்கு பதிய காவல்துறை மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக வழக்கு பதிவு செய்து நியாயமான முறையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணை நடத்தி முடிக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை பெறுவது, ஆட்சியில் பங்கு, இதுதான் காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை என அக்கட்சியின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் திட்டவட்டம். மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்ட திமுகவை இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியே தூக்கி வீச காங்கிரஸ் முடிவு செய்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் 60 வருஷமாக ஆட்சியில் இருந்ததில்லை. இப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை. திருநெல்வேலியில் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முதல்நிலை சரிபார்ப்பு பணி முடிவடைந்த நிலையில் மாதிரி வாக்குப்பதிவில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்பு. தமிழகத்தில் தீவிரமாக நடைபெறும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் பெயர் சேர்த்தல், விவர மாற்றம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக 6,20,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. சிறப்பு முகாம்கள், இணைய வழி மூலம் வரைவு பட்டியலில் விடுபட்ட பெயர் சேர்ப்பு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட பணிகளுக்கு இதுவரை 17 லட்சம் பேர் மனு அளித்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த நிலையில் இறப்பு, இடமாற்றம், இரட்டை பதிவு உள்ளிட்ட காரணங்களால் வாக்காளர் பட்டியலில் இருந்து 2,89,00,000 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி விளக்கம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி இறுதிப் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் அறிவிப்பு. உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற பெயரில் வீடு வீடாக சென்று ஆதார் உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்களை திரட்டும் முயற்சியில் திமுக இறங்கியுள்ளதாக மக்கள் விமர்சனம். ஆளும் திமுக அரசின் புதிய அறிவிப்புகள் அனைத்தும் மக்கள் நலத்தை விட அரசியல் விளம்பரத்திற்கே அதிகம் பயன்படுத்தப்படுவதாகவும், வளர்ச்சி என கதை சொல்லும் அரசு 4.5 ஆண்டுகளாக அடிப்படை பிரச்சினைகளுக்கு கூட தீர்வு தர தவறிவிட்டதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு.
அடிப்படை ஊதிய உயர்வு உட்பட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பினர் காத்திருப்பு போராட்டம். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடியாத அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து 54 வயது நபர் சிக்கினார். சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்கதையாக இருப்பதுதான் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் சிறப்பா என மக்கள் கேள்வி. சென்னை முகப்பேர் மற்றும் நொளம்பூர் பகுதிகளில் இரவு நேரங்களில் பணி முடிந்து தனியாக நடந்து செல்லும் இளம் பெண்களிடம் தொடர்ந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞன் சிக்கினான். பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லாத நிலையில் பொம்மை முதல்வருக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற வெற்று விளம்பரம் ஒரு கேடா என மக்கள் கேள்வி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மருதூர் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் தடை செய்யப்பட்ட 45 கிலோ புகையிலை பொருட்களுடன் இளைஞர் சிக்கினார். போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் எச்சரிக்கை மட்டும் விடுத்து காவல்துறை குற்றவாளிகளை காப்பாற்றுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகள் சிறிதும் அச்சமின்றி மீண்டும் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடுவதை நிரூபிக்கும் வகையில் சென்னை அடுத்த ஆவடியில் கஞ்சா விற்ற குற்றவாளிகள் 6 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். தமிழ்நாட்டில் 0 கஞ்சா என வாய்க்கூசாமல் பேசிய மா சுப்பிரமணியன் எங்கே என மக்கள் கேள்வி. விழுப்புரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள் 2 சிக்கினர். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் போதைப் பொருட்கள் ஊடுருவலை தடுக்காமல் வெற்று விளம்பரங்களில் மட்டும் திளைத்து வரும் ஸ்டாலினால் எதிர்கால தலைமுறை போதைக்கு அடிமையாகி சீரழிந்து வரும் கொடுமை. காரைக்காலில் இருந்து நாகை மாவட்டத்திற்கு கடத்தி வரப்பட்ட 700 புதுச்சேரி மது பாட்டில்களுடன் 2 சிக்கினர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கள்ளச்சாராயம் விற்று வந்த பெண் கை கால்கள் கட்டப்பட்டு அடித்து கொல்லப்பட்ட நிலையில் அவரிடமிருந்து 5 சவர நகைகளும் பறிக்கப்பட்ட பயங்கரம். கொலை, கொள்ளை, கள்ளச்சாராய விற்பனை என சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கை பற்றி பொம்மை முதல்வர் ஸ்டாலின் சிறிதும் சிந்திப்பது இல்லை என மக்கள் விமர்சனம். சென்னையில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட போது கீழே தள்ளிவிட்டதில் தலையில் படுகாயமடைந்த இளைஞர் உயிரிழப்பு. மது போதையில் குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு மது விலக்கை அமல்படுத்தாமல் இலக்கு வைத்து மது விற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வரதட்சணை கேட்டு மாமனார் மாமியார் கொடுமைப்படுத்தியதாக பினாயில் குடித்து தற்கொலைக்கு முயன்ற இளம்பெண் மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலின் ஆட்சியில் வரதட்சணை கொடுமை, கந்துவட்டி கொடுமை என தமிழகத்தில் அழித்து ஒழிக்கப்பட்ட அவலங்கள் எல்லாம் மீண்டும் தலை தூக்கும் துயரம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பள்ளியில் பயின்று வரும் 12ஆம் வகுப்பு மாணவரை பிரம்பால் கடுமையாக தாக்கிய தாளாளரை கண்டித்து பெற்றோர்கள் முற்றுகை போராட்டம். பள்ளிகளில் கண்டிஷன்களும் ரூல்ஸ்களும் ஃபாலோ செய்யப்படுகிறதா என்பதை கூட கண்டுகொள்ளாமல் ரசிகர் மன்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. நீ கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து என் பசங்க எல்லாம் கெடுக்கிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க. நேற்று முன்னால் தான் எல்லாமே இதாகிறது. ஏன்னா இது அதையும் கனெக்ட் பண்ணி நீ அதில் தப்பிச்சிட்ட, இதில் மாட்டிக்கணும்ல, இப்போ இதையும் கனெக்ட் பண்ணி அடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு 30 அடிக்கு மேலே அடிச்சிருப்பாங்க. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்டு அடையாளம் தெரியாத நபர்கள் பீரோவில் இருந்த 5 சவர நகை, வெள்ளி கொலுசு, 15,000 ரூபாய் பணம் கொள்ளையடித்து சென்றதால் அதிர்ச்சி. பொம்மை முதல்வர் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் பட்டப்பகலில் நடந்து சென்ற மாணவியை தாக்கி 7 சவரன் தங்க செயின்களை பறித்த நபர் பொதுமக்கள் விரட்டியதால் நகையை சாலையிலேயே வீசிவிட்டு தப்பி ஓட்டம். தீய சக்தி திமுக ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ள ஏவல் துறை எப்படியும் நடவடிக்கை எடுக்காது என்ற துணிச்சலில் வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பதாக மக்கள் சாடல்.
தருமபுரி அருகே கம்பை நல்லூரில் தனிப்பட்டா வழங்க 13,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவை சார் ஆய்வாளர் சிக்கினார். திமுக ஆட்சியில் லஞ்ச வழக்குகள் இல்லாத நாளே இல்லை என விமர்சனம் மீண்டும் வலுப்பெற்றுள்ள நிலையில் அரசு அலுவலகங்களில் ஊழல் வேரூன்றி இருப்பதற்கு இந்த நிகழ்வே சான்று என குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் எம்ஆர்என் நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த 2.5 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள். தீயசக்தி திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் பெண்களின் உடைமைகளுக்கும் துளியும் பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்வதாக குற்றச்சாட்டு. பிரசித்தி பெற்ற 100 ஆண்டு பழமை வாய்ந்த ராமேஸ்வரம் நம்புநாயகி அம்மன் கோவிலின் உண்டியலை உடைத்து பக்தர்களின் காணிக்கை பணம் கொள்ளை. தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் வந்து செல்லும் ராமேஸ்வரத்தில் கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து இரவு பணி வழங்குவதாகவும் அரசியல்வாதிகள் பரிந்துரையில் வருபவர்களுக்கு இரவு பணி வழங்கப்படுவது இல்லை எனவும் கூறி செவிலியர்கள் திடீர் போராட்டம். பணி வழங்குவதில் கூட பாகுபாடு பார்ப்பதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சமூக நீதியின் லட்சணமா என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் முன்னாள் திமுக கவுன்சிலருக்கு அரிவாள் வெட்டு. துருப்பிடித்த இரும்புக்கர முதல்வரின் ஆட்சியில் ஆளுங்கட்சியினரின் புகார்கள் மீதே ஏவல்துறை நடவடிக்கை எடுக்காத நிலையில் சாதாரண மக்களின் புகார்களுக்கு எவ்வாறு தீர்வு கிடைக்கும் என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் கீழமணக்காலில் பங்கு தொகை பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் தொழிலாளி படுகொலை. தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் அரங்கேறுவது சட்ட ஒழுங்கு கேள்விக்குறி. விடியாத திமுக அரசின் தோல்வியை தோலுரித்து காட்டிய அவலம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் காவல்துறை அதிகாரி போல் நடித்து 5க்கும் மேற்பட்ட பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி 50 லட்சம் ரூபாய் வரை பெற்று மோசடியில் ஈடுபட்ட நபர் சிக்கினார். விடியாத அரசின் ஏவல் துறை விழிப்புடன் இல்லாததால் காவல்துறை அதிகாரி என கூறி ஏமாற்றும் அளவுக்கு மோசடியாளர்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே வடக்கன்குளம் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறிய அவலம். திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மக்களின் அடிப்படை தேவைகள் முறையாக கிடைக்கப்பெறாமல் அவதியுறுவதாக வேதனை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உரிய அவகாசம் கொடுக்காமல் வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி எந்திரத்தின் பக்கெட்டுக்குள் தலையை விட்ட அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் பாதிக்கப்பட்ட பெண் வாக்குவாதம். விடிய அரசின் அதிகாரிகள் பாரபட்சமாக ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் கருத்துக்களை கேட்பதில்லை எனவும் குற்றச்சாட்டு. சென்னையில் கிலோ 200 ரூபாயாக இருந்த கோழிக்கறி 3 நாட்களில் 280 ரூபாயாக உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. முட்டை விலையும் 6 ரூபாய் 80 காசுகளாக உள்ள நிலையில் கோழி வளர்ப்பு விவசாயிகள் வேலை நிறுத்தம் காரணமாக விலை மேலும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விடியாத அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவையொட்டி வெகு விமரிசையாக நடைபெற்ற திருமங்கை மன்னன் வேடுபறி நிகழ்ச்சி. நம் பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு வையாளி வகையரா கண்டருளியதை கண்டு ரசித்த பக்தர்கள். சபரிமலையில் தொடர்ந்து கூட்டம் அதிகரித்து வருவதால் 18 படி ஏற 10 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். 18 படிகளில் ஒரு நிமிடத்திற்கு 4000 முதல் 4200 பக்தர்கள் வரை ஏற்றப்படுவதாக கூறப்படும் நிலையில் பக்தர்கள் மலை ஏற கட்டுப்பாடுகள் விதிப்பு. கும்பகோணம் பிரசித்தி பெற்ற சாரங்கபாணி சுவாமி ஆலயத்தில் 10 நாட்கள் நடைபெறும் தைப்பொங்கல் தேரோட்ட திருவிழாவிற்கான கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.